சிறப்புரை மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. சிறப்புரையாக இருந்தது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கடந்ததே தெரியல. ஏகப்பட்ட தகவல். அதாவது நான் கூட தலைப்பில் வந்து தொல்காப்பியரும் ஓசோவும் ஒரு ஒப்பீடுங்கிற ஒரு தலைப்பு அருமையா. தொல்காப்பியரோட எப்படி ஓசோ இருந்தது, நம்ம திருக்குறள்ல இருந்து எப்படி இது, நம்மளுடைய ஆன்மா என்னது, கச்சேவினா என்ன, அதனுடைய தலை எப்படி நம்மளுடைய ஆன்மாவை வச்சிருக்கிறது, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப கேட்கறதுக்கு வந்து அதாவது செவிக்கு உணவு இல்லாத பொழுதுதான் தெரியுது வயிற்றுக்கு நீயப்படும் இதே வேண்டாம். அது மாதிரி ஒரு ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இவரை கூப்பிட்டு வந்த நம்ம வீரண்ணன் ஐயா அவருக்கு தான் அவர் உண்மையாலுமே நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல அவரால் கூப்பிட்டு வந்திருந்தா எங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய காதுக்கினிய செய்திகள் நிறைய கிடைச்சது. இன்னும் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியர் கூறும் முருகன் வழிபாடு. முருகனை பற்றி தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாருன்னா, அப்போ முருகன்னா நம்ம தமிழ் தெய்வமா, கடவுளா, அழகா, இயற்கையா என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த அமர்வுகளுடைய நோக்கமே இந்த தொல்காப்பிய பயிலரங்கத்தினுடைய பயன்தான். சென்ற அமர்வின் போது மட்டும் பட்டிமன்றம் நாங்கள் வைத்து விட்டதால் அடிகளார் அவர்கள் பெரிய அடிகளாருடைய தொடர்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு தொய்வாகி இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறார். ஏன்னா பெரிய அடிகளார் கைக்கிளை முதலா பெரியந்தனை இருவாய் என்று அந்த நூற்பாவை சொல்லி 84வது இது வாரம், அதில் ஒரு வாரம் தவறிவிட்டது. தமிழ் அணங்கின் ஆரம், தமிழர் வாழ்வின் சாரம், அவர்களது வீரத்தையும் ஈரத்தையும் மரபு வலுவாது காக்கும் அரண் பலரால் படிக்கப்படாதது பரன்மேல் போடப்பட்ட நூல் வினையின் நீங்கி விளங்கி அறிவன் கண்ட நூலாகையால் இன்று வரை தனக்கு இணை நூல் இன்றி விளங்குவது தமிழ் என்ற சொல்லை முதலாக தந்த நூல் அதுவே தொன்மைமிகு தொல்காப்பியம். அதனுடைய ஆசிரியர் தொல்காப்பியர். ஆறறிவதுவே அவற்றோடு மனனே, மக்கள் தாமே ஆறறிவு உயிரே, ஆறாம் அறிவாகிய மன அறிவை பெற்ற மக்கள் அன்று தொட்டு இன்று வரை தம்மினும் மேலான சக்தி தமது அறிவுக்கு எட்டாதது ஒன்று உண்டு என்று நம்பினர். அதுவே உலக உயிர் தோற்றத்திற்கு உயிர்கள் கருவாகி உருவாக காரணமான எல்லாம் வல்லதென்று உண்டு என்று நம்பினர். அதுவே கடவுள் என உணர்ந்தனர். உள்ளத்தில் கடாவி நிற்றால் அவர் கடவுள் எனப்பட்டார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே என்றனர். நிலமும் நீரும் தீயும் காற்றும் விண்ணும் கலந்ததொரு நிலையில் உலகம் உண்டாயிற்று. இவை யாவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் உயிர்கள் தோன்றிற்று என தொல்காப்பியர் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பை அன்றே கூறியிருக்கிறார். மரபுநிலை திரியின் பிரிதாகும் என்பதை நன்கு உணர்ந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டியவர் தொல்காப்பியர். அவர் பழந்தமிழர்களின் இறை உணர்ச்சியையும் சமய கோட்பாடுகளையும் தத்துவ அறிவையும் தமது நூலில் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் கூறியுள்ளார். மக்கள் தங்கள் மனப்பாங்கு, அறிவு நிலை, வாழும் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு கடவுளை வழிபட்டு தங்கள் கடமைகளை ஆற்றி வந்தனர். அவர்கள் வழிபடும் தெய்வங்கள் அவரவர்களுக்கு பக்கத்துணையாக நின்று காக்கட்டும். அவரோடு சொன்னார், 4 நிலங்கள் தான் இருக்கிறது, நிலங்களுக்கு தகுந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிறனா அவன் நிலம், அதுதான் அந்த தொல்காப்பியர் சொல்லிருக்கு. மாயோன் மேய காடு உரையாகும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அவர் சொல்லி இருக்கிறனுடைய நோக்கம். அந்த நிலத்திலே இருக்கக்கூடிய மனிதன் இயற்கையை எப்படி உணர்கிறானோ அந்த இயற்கையைத்தான் அவன் தெய்வமாக வழிபடுகின்றான். ஆகவே வழிபடும் அந்த அவரவர்களுக்கு பக்கத்துணையாக நின்று காக்கட்டும் என்பதற்காக வழிபடு தெய்வம் நிற்புறங் காப்ப பழிதீர் செல்வமோடு வழிவழி சிறந்து பொலிமின் என்று தொல்காப்பியர் வாழ்த்துகிறார். தொடக்க காலத்தில்
இயற்கையின் அச்சந்தரும் செயல்களே மனிதனை கடவுள் நெறிக்கு இட்டுச் சென்றது என்பது மானிட இயலார் சிலரின் கருத்தாகும். தெய்வம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் 9 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. இறைவன் என்ற சொற்கள் பண்டை காலத்தில் தலைவனை குறிக்கும் சொல்லாகவும் காணப்படுகிறது. கடவுள் என்ற சொல்லும் பயின்று வருகிறது. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகமாதலின் நீரால் மூழ்கி இருந்த உலகில் முதலில் தென்பட்டது மலை, கல். அதை குறிஞ்சி என்றனர். அதன் பின்னரே மண் நிறைந்த மருதம் தோன்றிற்று. இதையே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி என்கிறது புறப்பொருள் வெண்பா மாலை. அப்படிப்பட்ட சரித்திர காலத்துக்கு முந்திய குறிஞ்சி நிலத்திலேயே வேல் வழிபாடும் முருக வழிபாடும் தமிழர்களிடம் இருந்தன. தமிழர்களின் பண்பாட்டோடும் மொழியோடும் தத்துவத்தோடும் பழக்க வழக்கங்களோடும் இம்முருக வழிபாடு பின்னி பிணைந்திருந்த தன்மையை தொல்காப்பியமே முதலில் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தொல்காப்பியம் கடவுள் வாழ்த்து பற்றி கூறும்போது, தொல்காப்பியர் நிலத்தை பற்றி கூறும்போதும் நிலத்தோடு தொடர்புடைய தெய்வங்களையும் இணைத்து சேர்க்கின்றார். சேயோன் மேய மைவரை உலகம் தமிழர்கள் வழங்கிய ஒரு மலைக்கடவுளான மற்றும் போர் காதலில் சிறந்து விளங்கிய முருகனை சேயோன் என தொல்காப்பியம் அழைத்து அவனை குறிஞ்சி நில கடவுளாக காட்டுகிறது. முருகனின் வாகனமாகிய மயில், தேன், திணைமா ஆகியவற்றை குறிஞ்சி திணைக்கு உரிய கருப்பொருள் என தொல்காப்பியம் கூறுகிறது. தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள வேலன் வெறியாடல் என்ற நடன நிகழ்ச்சி முருக பக்தர்களான பழங்குடி மக்களின் சமூக கலாச்சாரங்களுடனும் பெரிதும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் என தொல்காப்பியத்திலும் முருகன் வள்ளியின் திருமணத்திற்கு முன்பான தொடர்பு பற்றி கூறப்பட்டு உள்ளது. தொல்காப்பியத்தில் அது வள்ளிக்கூத்து என்ற பெயரில் கூறப்பட்டுள்ளது. வள்ளி என்றால் மிருதுவான வள்ளி செடியையும் மற்றும் முருகனின் மனைவியான வள்ளியையும் குறிக்கும். தொல்காப்பியர் அவளை குறித்து கூறுகையில் அவளை வாடாவள்ளி என்றார். வாடா என்றால் வாடிவிடும் வள்ளி செடியைப் போல் அல்லாமல் பொலிவோடு இருக்கும் வள்ளியை குறிக்கும். ஆகவே பண்டை தமிழகத்தில் முருகனுக்கு என்று தனி ஒரு சமயம் இருந்தது. முருகனை அல்லது குமரனை முழுமுதற் கடவுளாக வழிபடுபவர்கள் அச்சமயத்தை குமாரம் அல்லது கௌமாரம் என்று அழைத்தனர். பின்னர் சைவ சமயத்துடன் அது இணைக்கப்பட்டது. தமிழர்களின் குறிஞ்சி நில தெய்வமான சேயோன் வழிபாட்டினை சைவ சமயம் இணைத்துக் கொண்டதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இவர் அன்பின் ஐந்திணையில் தலையாயதாகிய குறிஞ்சி நிலத்தின் கடவுள் ஆகிறார். கடவுள் தமிழ் வேறு, முருகன் வேறு அல்ல. முருகனுக்கு கண்கள் 12, தமிழுக்கு உயிரெழுத்துக்கள் 12. முருகன் சிரமும் கரமும் 18, தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18. முருகனுக்கு ஆயுதம் வேல் 1, தமிழ் எழுத்துக்களில் ஆயுதம் 1. முருகனுக்கு முகங்கள் 6, தமிழில் இன எழுத்துக்கள் 6, வல்லினம் மெல்லினம் இடையினம் என எழுத்துக்கள் 6 என பிரிக்கப்படுகிறார். எனவே முருகனே தமிழ், தமிழே முருகன். எனவே நாவாரப்பாடி உருகி வழிபடுவது தமிழ் கடவுள் முருக வழிபாடு ஆகும். சேயோன், சே என்றால் குழந்தை அல்லது மகன் என்று பொருளாகும். முருகன் குழந்தையாக காட்சி அளிப்பதால் சேயோன் எனப்பட்டான். பண்டைக்கால மக்கள் முருகனை பற்றி கூறுகையில் அவரை முருகு மற்றும் முருகன் என்று அடைப்பெயர்களாலேயே அழைத்து வந்தனர். ஆகவே முருகனை பற்றி கூறும் பொழுது கொடிநிலை, கந்தளி, வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலன 3 கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே. இயற்கை வழிபாட்டின் ஒரு கூறான சூரிய வணக்கமே பின்னர் முருக வழிபாடானது என்பர். இதனை பரிபாடல் திறன் என்னும் நூலில் செவ்வேள் வணக்கம் பற்றி எழுதிய சாரங்கபாணி பின்வருமாறு விவரித்துள்ளார். மலைவாழ் மக்களுக்கு பெரிதும் துன்பத்தை உண்டாக்கியது இருள் என்றும், அந்த இருளாகிய துன்பத்தை அகற்ற இளநாயராகிய முருகனை வழிபட்டனர் என்பதும் பெறப்படுகிறது. மாக்கடலிலிருந்து நிவர்ந்து எழுந்த இளநாயிற்றின் இயற்கை அலையில்
உள்ளம் தோய்ந்த அன்பர்கள் அதனையே இறையென வழிபட்டு வணங்கிறார். அதுவே பின்னர் நீலமையில் மீது வீற்றிருக்கும் செவ்வேள் வழிபாடாக மலர்ந்தது. இதனையே மறைமலையடிகளும் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே பழந்தமிழ் மக்கள் வணங்கியது இயற்கை வழிகாட்டின்படி சேயோன் முருகன் குறிஞ்சி கடவுளானார். தொல்காப்பியர் காலத்து சேயோன் மேய மைவரை உலகம் குறிஞ்சி நில தெய்வம் சங்க காலத்தில் முருகக் கடவுளாக தோற்றம் பெற்றனர். தங்களுக்குள் ஒரு தலைவனை உருவாக்கி கொண்ட ஆதிகால மக்கள் அவனை முருகன் என்று அழைத்தனர். ஒரு தலைவனுக்குரிய அழகு, கம்பீரம், வலிமை, கடமை உணர்வு, ஒரு கூட்டத்தை வழிநடத்தும் ஒழுங்குமுறைமை என அத்தலைவனுக்கு இருந்தன. இதிலிருந்து சங்க காலத்தில் முருக வழிபாடு இருந்தது தெரிய வருகிறது. மலைவாழ் குறவர்கள் வேட்டையாடும் போது வேலை கொண்டு செல்வர். அதே வேளை தம் குலக்கடவுளின் ஆயுதமாகவும் வேலாயுதத்தை கொண்டனர். அந்த வேலவன் பகைவர்களை அழைத்து சங்காரம் செய்வான் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது. இந்த பழமை காரணமாகவே முருகன் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் மொழியின் வெளிப்பாடு என்பதற்கும் முருக வழிபாடு முகாமையானதாகும். 12 தோள்களும் 12 உயிர்களும் 18 கரங்களும் 18 மெய்கள் 6 முகங்களும் 6 இன எழுத்துக்கள் அவனது வேலே ஆயுத எழுத்து. முருகு என்ற சொல்லில் மூ மெல்லினம், ரூ இடையினம், கூ வல்லினம் என்று சொல்லுகிறது தமிழர்கள். ஆகவே முருகனே தமிழ் கடவுள் எனலாம். தொல்காப்பியர் கூறும் செய்திகளில் இருந்த பண்டைக்கால தமிழ் குடிமக்களின் சமூக வாழ்க்கையை பற்றி நாம் அறிகின்றோம். ஆகவே தமிழ் என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ், தமிழ் என்றால் இயற்கையாக தோன்றிய மொழி. அதேபோல் இயற்கை கடவுளாக இருப்பவன் சேயோனாகிய முருகப்பெருமான் என்று புறநானூறும் சொல்லுகிறது. மணி மயில் உயரிய மாறவென்றி பிணிமக ஊர்தி ஒன் செய்யோனும் என்று சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியத்திலும் இந்த முருக வழிபாடு என்பது மிகச் சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் தமிழோடும் முருகனோடும் தமிழும் முருகனும் ஒன்று. தமிழில் உள்ள எழுத்துக்கள் எண்ணிக்கைப்படி அவனுடைய திருவுருவுகள் இருக்கின்றன என்று தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்மனார் புலவர் என்று நான் சொல்லுகிறேன். இது நான் சொன்னதல்ல, தொல்காப்பியத்தில் இருக்கிற சூத்திரத்தினுடைய பொருளை மட்டும் நான் இங்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இதற்கு கருத்து வேறுபாடுகளை பேசிக்கொள்றதுக்கு இப்போ நேரமில்லை, ஏன்னா தொல்காப்பியத்தில் இருக்கிறது என்று கூறி என்னுடைய இந்த தொல்காப்பிய பயிலரங்கம் என்பதனுடைய தொடர்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்தது ஆன்றோர்கள். அது அடுத்தது ராமலிங்கண்ண, சேகர், கோபாலகிருஷ்ணன், நீங்க ஏதாவது சொல்றீங்களா? கவிதை ஏதாவது சொல்றீங்களா? சரி. அடுத்தது வீரன் அவர்கள். நீங்க மாதம் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதம் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை, வாங்க. என்ன அவர் நிறைய ஐயப்பாடு வச்சுக்கிறார் அவருக்கு கிடையாது. ஏன்னா 1:30க்கு நம்ம முடிக்கணுங்க. மணி அடிச்சாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு அறிகுறி. இல்ல ஆரம்பிச்சது நாம லேட்டே இல்லை, 10 மணிக்கு